டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ல பார்ட் 2 வந்து நீங்க என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ண போறீங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரசன்டேஷன் தான் தமிழுக்கு அதிகமான மார்க். கையெழுத்துக்கு மார்க் வர ஒரே சப்ஜெக்ட் வந்து தமிழும் அப்புறமா வந்து இங்கிலீஷும் தான். ஸோ அப்ப எவ்வளவு பிரசன்டேஷன் பண்றீங்களோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட். கையெழுத்த மாத்த முடியாது. பட் பிரசன்டேஷனா மாத்த முடியும். ஸோ அதனால அதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 7th ஒன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கணும். இப்போதைக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க. ஆனால் நம்ம குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம், எப்படி வந்து இதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம ஞாபகப்படுத்துங்க. அப்புறம் 8th ஒன் பர்சனல் மிஸ்டேக்ஸ். பர்சனல் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட்ல மெயின் மிஸ்டேக் பண்ணுவோம். அதிகமாக சாப்பிடுவோம், அதுவும் பிரச்சனை. சாப்பிடாம வரும், அதுவும் பிரச்சனை. அளவா சாப்பிடணும். தூக்க வர மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. பூரியோ பொங்கலோ எடுத்துக்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாட்டு கேட்டு வருது. எக்காரணம் கொண்டும் பாட்டு கேட்டு வராது. எக்ஸாம் அந்த பாட்டு தான் ஒரு ஞாபகம் வரும். யாராவது பாட்டு ஞாபகம் வந்து கமெண்ட்ல போடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் மிஸ்டேக். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக எழுதிடுவாங்க. ஆனால் கொஸ்டின் நம்பர்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது ஆவா ஆவா நம்பர் கரெக்டாக பண்ணணும். அதில் ஆவா அதையும் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி அதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ கடைசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கொஸ்டின் நம்பர் செக் பண்ணி பாரு. நெக்ஸ்ட் 10th ஒன் ஸ்டேஷனரிஸ். பொருட்கள் எல்லா பொருட்களுமே ப்ராப்பராக வாங்கி வச்சிருக்கணும். அடுத்து நம்பி போகாத. எல்லா பொருளுமே நீ வாங்கி வச்சுட்டு போ. அது வாங்கி வச்சுட்டு போயிட்டனாலே ஆல்மோஸ்ட் உனக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ உனக்கு